100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுனம் ராசி. மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் யார்? எப்படிப்பட்டவங்க? உங்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும்? கிரக நிலையும் கிரக மாற்றத்தையும் பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும்? மிக மிக முக்கியமாக உங்களுடைய ஒட்டுமொத்த ரகசியத்தையும் முழு ஜாதகத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகும் நல்லது கெட்டது அப்படின்ட்டு பல விஷயங்களையும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாவட்டத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். மிதுனம் ராசி, ஆங்கிலத்தில் உங்களுடைய ராசியை ஜெமினி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. உங்களுடைய ராசி ஒரு காற்று ராசி. ராசி வரிசையில் 3ஆவதாக இருக்கக்கூடிய ராசி. உங்களுடைய ராசிக்கு அதிபதி புதன் பகவான். உங்களுடைய மிதுனம் ராசி மற்ற ராசிக்காரர்களை விட தனித்துவம் வாய்ந்த ராசி அப்படின்றத 100% உறுதியாக நிச்சயமாக சொல்லலாம். பொதுவாகவே மிதுனம் ராசியில் பிறந்தவங்க எப்போவுமே அனைவரையும் கவரக்கூடியவர்களாக இருப்பாங்க. நீங்கள் நிச்சயம் அப்படி தான் இருப்பீங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, உலகில் பலரையும் கவர்ந்த ஹாலிவுட் எம்ஜிஆர் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய எரால் ஃப்ளைன், ஜான் கென்னடி, மர்லின் மன்றோ, புல்லின் இதழ்கள் என்ற கவிதை நூல் மூலமாக உலகில் புது கவிதை வடிவத்தை பிரபலமாக்கிய ஆங்கில கவிஞர் வால்ட் விட்மன் போன்றோர் எல்லாருமே இந்த மிதுன ராசியில் தான் பிறந்தவங்க அப்படின்றது மிக குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் ஒல்லியாக சற்று உயரமாக இல்லாமல் இருப்பீங்க. அதாவது நார்மலாக இருப்பீங்க. ரொம்ப ஒல்லியாக இருக்காமல், ரொம்ப குண்டாக இருக்காமல், அதிக உயரமாக இருக்காமல் மீடியமான ஆள் தான் மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள். கண்கள் வெகு பிரகாசமாக இருக்கும். எப்போதும் குறும்புத்தனமாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம் ராசிக்காரர்கள். மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் நிதானமாக யோசித்து சிந்தித்து எப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் சரியான முடிவு எடுக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. மற்ற ராசிக்காரர்களைப் போல உணர்ச்சி வசப்பட்டு கொதிப்படைய மாட்டீங்க. குறிப்பாக மேஷ ராசியை போல மிதுன ராசிக்காரர்கள் உணர்ச்சி வசப்பட மாட்டீங்க, கொதிப்படைய மாட்டீங்க. ரிஷப ராசிக்காரர்கள் போல மனதுக்குள்ளார ஒன்றை வைத்து கொண்டு வெளியில் ஒன்று பேச மாட்டீங்க. என்ன நடக்குதோ, எது சரின்னு படுதோ அதை தான் செய்வீங்க, அதை தான் சொல்வீங்க. நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் ஆராயக்கூடியவர்கள் நீங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, 2 வேறுபட்ட குணங்களும் மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்கின்றது. ஒரு இடத்துல கலகலப்பாக இருப்பீங்க, ஆனால் இன்னொரு இடத்துல மௌனமாக இருப்பீங்க. சில சூழ்நிலையில் இப்படி தான் வாழ வேண்டும் அப்படின்ட்டு ஒரு லட்சியத்தோடு வாழ்வீங்க. எங்கே பேசணுமோ அங்கே தான் பேசுவீங்க, எங்கே பேசக்கூடாதோ அங்கே மௌனம் காப்பீங்க. அடுத்த வேலை எப்படியும் வாழலாம் அப்படின்ட்டு நினைப்பவர்கள் மத்தியில் இப்படி தான் நான் வாழ்வேன் அப்படின்ட்டு சொல்பவர்கள் தான் மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள். ஒரு நாள் இந்த கட்சியை ஆதரிப்பீங்க, இன்னொரு நாள் அடுத்த கட்சியை ஆதரிப்பீங்க. ஒருவரிடம் நாத்திகம் பேசுவீங்க, இன்னொருவரிடம் ஆத்திகம் பேசுவீங்க. ஆனால் 2 இடங்கள்லையும் சரியான வாதங்களை முன்வைப்பீங்க. உங்களை மிஞ்ச ஆளே இல்லை, பேச்சில் உங்களை அடித்து கொள்ள ஆளே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுடைய மிதுன ராசியின் அதிபதியாக புதன் பகவான் இருப்பதால் அறிவுக்கு, எழுத்துக்கு, பேச்சுக்கு இந்த புதன் பகவான் அதிபதி என்பதனால எப்போது எங்கு பேசினாலும் அறிவுபூர்வமாக ஆதாரங்களை முன்வைத்து தான் பேசுவீங்க. பள்ளி படிப்பை சிறப்பாக முடித்தவர்கள் 90%க்கும் மேற்பட்டவர்கள். அதாவது மிதுனம் ராசியில் பிறந்த 90%க்கும் மேற்பட்டவர்கள் பள்ளி படிப்பை சிறப்பாக நல்ல தேர்ச்சியோடு முடித்திருப்பீங்க. நீங்கள் யார் பேச்சையும் பெருசாக கேட்க மாட்டீங்க. யாராவது அறிவுரை சொன்னால் சற்று கேட்டுட்டு
இந்த அறிவுரையை நாம் ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா, இவர் சொல்வது சரியா தவறா அப்படின்றதெல்லாம் சிறப்பாக ஆராய்ந்து விட்டு தான் ஒரு முடிவு எடுப்பீங்க. ஏனோ தானோன்னு யாரையும் நம்பி எந்த ஒரு முடிவையும் எடுக்க மாட்டீங்க. இப்படிப்பட்டவர்கள் தான் நீங்கள், மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள். உங்களுடைய பேச்சாலேயே அனைவரையும் சாதித்து விடுவீர்கள். அதாவது அனைவரையும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வரவழைத்து சாதிக்க வேண்டியதை சாதித்து விடுவீங்க. காட்டமாக பேச மாட்டீங்க, சாந்தமாக பேசி சாதனை புரிவீங்க. அனைவருடைய பாராட்டையும் பெறுபவர்களாகவும் இருப்பீங்க. சிலேடை பேச்சில் வல்லவர்கள் என்று தான் சொல்லணும். வார்த்தைகளை கையாளுவதில் கெட்டிக்காரர்கள் என்று தான் சொல்லணும். இரு பொருள்பட பேசி தப்பித்து கொள்வீங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் யாருடைய மனதையும் நோகும்படி பேச மாட்டீங்க. உங்களுடைய பேச்சை எதிரிகள் கூட ரசிப்பாங்க. அதனால் இவங்க தான் தன்னுடைய எதிரி அப்படின்ட்டு மனதுக்குள்ளார முடிவு செய்து இருப்பவர் கூட உங்களை எதிரியாக கருத மாட்டார். ரொம்ப வேகமாக பேசுபவர்கள் நீங்கள். அளவுக்கு அதிகமான புத்திசாலித்தனம் உங்ககிட்ட இருக்கின்றது. அளவுக்கு அதிகமான புத்திசாலித்தனம் இருப்பவரால் மட்டுமே உங்ககிட்ட நட்பு வைத்து கொள்ள முடியும். உங்களுடைய பேச்சை புரிந்து கொள்ள முடியும். உங்களுடைய நடவடிக்கைகளின் உள் அர்த்தத்தை உணர முடியும். இடத்துக்கு ஏற்றவாறு தன்னுடைய நிலைப்பாடுகளை சரியாக மாற்றிக்கொண்டு சிறப்பான வாழ்க்கையை தானாகவே அமைத்து கொள்பவர்கள் மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள். ஏழை குடும்பத்தில் மிதுனம் ராசியில் பிறந்த 80% அதிகமானோர் ஏழை குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் தன்னுடைய முயற்சியால் வசதியான ஒரு வாழ்க்கையை நிச்சயம் உருவாக்கி கொள்வீங்க அப்படின்றது விதியாக இருக்கின்றது. மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மற்றவரிடம் போட்டு வாங்குவதில் வல்லவர்களாக இருப்பீங்க. உங்ககிட்ட பேசும்போது மற்றவர்கள் கவனமாக தான் இருக்கணும். சிலர் உள்ளுக்குள்ளார கோழையாக இருந்தாலும் வெளியில் வீரனைப் போல காட்டிக்கொள்வதும் இருக்கின்றது. அதனால் உங்களை கையாளாகாதவர்கள் என்று யாரும் முடிவு செய்திட முடியாது. சரியான தருணம் வரும்போது சிலர் போட்டு கொடுத்து காரியம் சாதிப்பாங்க. சிலர் மொட்டை கடிதாசி எழுதி போட்டு ஆளை காலி செய்வதும் உண்டு. பொதுவாக நீங்கள் யாரையும் நேரடியாக எதிர்த்து நின்று சண்டை போட மாட்டீங்க. சண்டை எதிர்த்து நின்று தான் போட மாட்டீங்களே தவிர அங்கு மறைமுகமாக வெற்றியை உங்களால் பார்க்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான புதன் பகவானுடன் செவ்வாய் பகவான் சேர்ந்து இருக்கும்போது துணிந்து வெடுக்குன்னு ஒரு முடிவெடுப்பீங்க, வெடுக்குன்னு பேசிடுவீங்க. அதே மாதிரி சனி பகவான் உங்களுடைய அதிபதி புதன் பகவானுடன் இருக்கும்போது பூடகமாக பேசுவீங்க. வியாழன் பகவான் உங்களுடைய அதிபதியுடன் இருக்கும்போது அறிவாளித்தனமாக பேசுவீங்க. சூரியன் பகவான் உங்களுடைய அதிபதி புதன் பகவானுடன் இருக்கும்போது கச்சிதமாக அளந்து பேசுவீங்க. காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க. சுக்கிர பகவான் உங்களுடைய அதிபதி புதன் பகவானுடன் இருக்கும்போது சர்க்கரை பேச்சினால் மற்றவர்களை கொக்கி போட்டு இழுத்து விடுவீங்க. இப்படி தான் அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த கிரக நிலைகள், அந்தந்த கிரகங்கள் உங்களுடைய அதிபதியுடன் சேரும்போது இதெல்லாம் நிச்சயம் நடக்கும். இந்த காலகட்டத்தில் மிக பெரும் அளவிலான முன்னேற்றத்தையும் மிக பெரும் அளவிலான அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். நீங்கள் யார் அப்படின்றதையும் இந்த காலகட்டத்தில் உங்களால் நிச்சயம் உணர முடியும் என்று தான் சொல்ல வேண்டும். வாய் சவடால் கொஞ்சம் உங்களுக்கு அதிகம்னே சொல்லணும். அதனால் வாயால் பேசியே காரியத்தை சாதிக்கக்கூடிய தொழிலில் ஆர்வத்தோடு ஈடுபடுவீங்க. அதாவது பேசியே சாதிக்கக்கூடிய சேல்ஸ்மேன் தொழில், டெலிஃபோன் ஆப்ரேட்டர், பிரச்சாரம் செய்பவர், மேடை பேச்சாளர், அரசியல் கட்சியின் நட்சத்திர பேச்சாளர், மொழி பெயர்ப்பாளர், மார்க்கெட்டிங் போன்ற பணிகளில் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். பல மொழி வித்தகர்னு கூட சொல்லலாம். அதாவது இந்த மொழியை கற்கணும், இந்த மொழி உங்களுக்கு அவசியம் அப்படின்னா அந்த மொழியை கற்றுக்கொண்டு வருவீங்க. அதனால் பல மொழிகளில் நீங்கள்
தேர்ச்சி பெற்றவராக இருப்பீங்க. அடுக்கு மொழியில் பேசுபவர்களாகவும் இருப்பீங்க. ஆளுக்கு ஏற்றபடி பேச்சை மாற்றி பேசி தொழிலில் வெற்றி பெறக்கூடிய அம்சம் உங்களுக்கு இருக்கின்றது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கெட்ட வார்த்தைகளும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். தக்க சமயத்தில் நச்சுன்னு எடுத்து விடுவீங்க. ஆனால் அவை உங்களுக்கு தெரியும் அப்படின்றது வேற யாருக்கும் தெரியாது. இவங்களா இப்படி பேசுவாங்க அப்படின்ற மாதிரி உங்களையே உற்று பார்ப்பாங்க. ஆனால் எங்கே எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்றது தெரிந்து அறிந்து வைத்து பேசியே சாதித்து வாழ்க்கையில் பெரும் முன்னேற்றத்தை பார்க்கக்கூடியவர்கள் தான் மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் அப்படின்றத 100% உறுதியாக சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் அஷ்டாவதானியாக அல்லது தசாவதானியாக கூட இருப்பீங்க. இது என்ன அஷ்டாவதானி தசாவதானி அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்வதில் வல்லுநர்களாக, பல வேலைகளை செய்து சாதனை படைப்பதில் வல்லமை படைத்தவர்களாக, அந்த அளவிற்கு அறிவாற்றலும் திறமையும் உங்ககிட்ட இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுடைய மூளை எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கும். தூங்கும்போது கூட என்ன செய்யலாம், அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றத உங்களால் சிந்திக்க முடியும். அதிகாலையில் எழுந்து என்னென்ன வேலைகளை எதை எப்போது செய்யணும், எதை செய்தால் அன்றைய தினம் சிறப்பாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் யோசித்து தான் செய்வீங்க. உங்களால் ஒரே இடத்துல அதிக நேரம் வேலை பார்க்க முடியாது. உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றாறு போல, உங்களுடைய எண்ணத்திற்கு ஏற்றாறு போல உங்களால் எதை செய்ய முடியுமோ அதற்கு ஏற்றாறு போல என்ன வேலையோ அந்த வேலையை மட்டும்தான் பார்ப்பீங்க. எவ்வளவு பணம் கொடுத்தாலும் உங்களுக்கு பிடிக்காத வேலையை செய்ய மாட்டீங்க. அப்படியாப்பட்டவர்கள் தான் மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள். உங்களுடைய மிதுனம் ராசிக்கு சுபர் பார்வை இன்றி சனி பகவானும் ராகு பகவானும் இந்த கிரகங்களினுடைய பாவ கிரக சேர்க்கை ஏற்படும் போது உங்களில் சிலர் குறிப்பிட்ட திசா புத்தி வரும் காலகட்டங்களில் தன்னுடைய வாக்கு திறமையால் சில தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடலாம். சதுரங்க வேட்டை படத்தில் வருவது போல ஈடுபடலாம். அந்த நேரத்தில் மனத்தை ஒரு சேர வைத்து சிறந்த முடிவெடுக்க வேண்டியது அவசியம். பாவ கிரக சேர்க்கை ஏற்படும் போது தேவையில்லாத செயல்களில் மாட்டிக்கொள்ளவும் நேரிடலாம். இந்த கிரக சேர்க்கையின் போது மட்டும் நீங்கள் சரியான பாதையில் நாம் செல்கிறோமா, சரியான வேலையை செய்கிறோமா அப்படின்றத ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்க. நல்லது நடக்கும். இல்லைன்னா பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள நேரிடலாம். விவேகமானவர்களாக இருப்பவர்கள், சமயம் அறிந்து நடந்து கொள்பவர்களாக இருப்பவர்கள், மிகுந்த அனுபவசாலியாக இருப்பவர்கள், மன அமைதிக்காக கோவிலுக்கு சென்று வருவது, தர்ம காரியங்கள் செய்வது, ஒவ்வொரு நாளையும் கடவுள் கொடுத்த பாக்கியமாக கருதி வாழ்வது, தன்னம்பிக்கை அதிகமாக இருப்பது, மனம் மற்றும் ஆத்ம திருப்திக்காக வாழ்வது, அன்புக்காக கட்டுப்படுவது, இதெல்லாம் மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் அப்படின்றத 100% உறுதியாக சொல்லலாம். மிதுனம் ராசியில் பிறந்தவங்க வாயு ராசிக்கார ஆண்களையோ நெருப்பு ராசிக்கார ஆண்களையோ மணக்கலாம். மிதுனம் அப்படின்றது காற்று ராசி என்பதனால இந்த மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மனசும் ஓரிடத்தில் நிலைக்காமல் அலையக்கூடிய சுபாவம் கொண்டது. அடிக்கடி புது இடங்களுக்கு போய் பார்க்க விரும்புவீங்க. பெண்களின் சகவாசத்தினால நல்லதையோ கெட்டதையோ அவசரப்பட்டு செய்திடுவீங்க. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் பெரியவர்கள் சொல்வதை கேட்காம சில சமயங்களில் பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்பவர்களாகவும் இருப்பீங்க. இதுதான் நீங்கள். மிதுனம் ராசியில் பிறந்த ஒரு சிலருக்கு, அதாவது 1% பேர் பார்த்தீங்கன்னா மத்திய வயதிலும் சரி இள வயதிலையும் சரி சில மாதர்களின் தொடர்பு இருந்து கொண்டிருக்கும். அந்த தொடர்பால் பெருத்த தொந்தரவு ஏற்பட்டாலும் திருந்த மாட்டீங்க. அப்படி இருப்பவங்க திருந்திட்டீங்க அப்படின்னா உங்களை விட சிறப்பான வாழ்க்கையை யாராலும் வாழ முடியாது. சொத்து செல்வம் எல்லாம் சேரக்கூடிய அமோகமான யோகம் உங்களுக்கு இருக்கின்றது.
உங்களுடைய அதீத உழைப்புக்கு, அதிகப்படியான முயற்சிக்கு நல்ல காலம் நிச்சயம் உண்டு. திடீர் அதிர்ஷ்டமும் யோகமும் பார்க்கக்கூடிய ராசிகளில் 12 ராசிகளில் முதல் ராசியாக வரக்கூடியது உங்களுடைய மிதுனம் ராசி தான். அடிக்கடி மிக பெரும் வாய்ப்புகள் உங்களுடைய வீட்டின் கதவை தட்டும். வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் யார் அப்படின்றத இந்த உலகிற்கு உங்களால் காட்ட முடியும். பெரிய வெற்றியை உங்களால் உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். இறை வழிபாடு, தெய்வ வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு மிக முக்கியமானதாக இருக்கும். உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை வணங்கலாம். அதே மாதிரி முருகப்பெருமான் உங்களுக்கு சிறப்பான ஒரு வழிகாட்டுதலாக இருப்பார். திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு பெரும் மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதையும் உறுதியாக சொல்லலாம். மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் யார், எப்படி இருப்பீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும், எப்படி அமையும் உங்களுடைய வாழ்க்கை, எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களையும் தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.